கர்ப்ப காலத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் எல்லா கர்ப்பிணிகள்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பதட்டமோ இல்லை பயமோ இல்லை கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய டெலிவரி. எனக்கு டெலிவரி எப்படி நடக்க போகுது, அதாவது நார்மல் டெலிவரி சிசேரியன் டெலிவரியை தவிர்த்து என்னோட லேபர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நினச்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வந்து தோணிகிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு அவங்களுக்கு அந்த டெலிவரி டேட் நெருங்க நெருங்க என்னுடைய டெலிவரி எப்படி அமைய போகுது, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அந்த நேரத்தில் வரக்கூடிய வலி எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த லேபர் எப்படி நடக்கும்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். லேபரில் பார்த்தீங்கன்னா 4 நிலைகள் இருக்குது. அதாவது வந்து முதல் நிலை வந்து என்னன்னா லேட்டன்ட் அண்ட் ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுலயே 2 நிலைகள் இருக்கும். ஒன்று இயர்லி லேபர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இயர்லி லேபர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற டைமு. ஸோ இதில் வந்து வலி வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த 2 நிலைகளில் முதல் நிலை சொன்னேன் இல்லையா, இயர்லி லேபரில் வலி வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 2வது நிலை அந்த ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து வலி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயின் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது நேரம் வந்து அதிகமாக இருக்கும். வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியோட வீரியம் வந்து அதிகமாகும், நேரம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பிரசவ வலி. அதாவது ஒரு 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரலாம். ஆனால் அந்த வலியோட இது இன்டென்சிட்டி நம்ம சொல்லுவோம், அந்த வலியோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த பிரசவத்தை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இதில் அடுத்த விதமான நிலை என்ன அப்படின்னா குழந்தை பிறக்கும் நிலை. இந்த நிலையில குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்மளுடைய பாடி வந்து பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா புஷ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வெளியில வர ஆரம்பிக்குது அப்படின்றதுக்காக அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா புஷ் பண்ணுங்க, மூச்சை இழுத்து விடுங்க, நல்லா புஷ் பண்ணுங்க, இன்னும் நல்லா இது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கானது இது 2வது நிலை, இந்த குழந்தை பிறக்கும் நிலை. 3வது நிலை வந்து பிளசண்டா டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பிளசண்டா வந்து வெளியில வர்றதுக்கான ஒரு நிலை தான் வந்து இந்த 3வது நிலை. இதுக்கு அப்புறம் வந்து 4வது நிலை ரெக்கவரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிரசவத்துல இருந்து அந்த தாய் வந்து மீளும் நிலை. இந்த நேரத்துல அவங்களோட ப்ளீடிங் எப்படி இருக்கு, அவங்களோட பிபி எப்படி இருக்கு அப்படின்ற மற்ற விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய நிலை இந்த நிலையில வந்து ஏற்படும். இந்த நேரத்துல தான் குழந்தை கூட இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அதாவது இதுக்கப்புறம் இந்த 4 நிலைக்கு அப்புறமா குழந்தை கூட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறது, பிரெஸ்ட் ஃபீடிங்கான விஷயங்களை வந்து தயார்படுத்துறதுன்ற எல்லா விஷயங்களும் இந்த 4வது நிலைக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய லேபர் நடக்கும்போது நீங்க பயத்தையும் பதட்டத்தையும் குறைச்சிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த நாலேஜை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு விமனுக்கு இந்த டெலிவரி ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அதற்கான ஒரு தயார் நிலையை அவங்களுடைய உடலும் மனமும் இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க வந்து இந்த விஷயங்களை ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங்காக இதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்குமான ஏற்கனவே அவங்களுக்குள்ள அந்த வலிமை இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறது தான். முக்கியமாக இந்த நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிவரி பற்றின பயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கலாம். டெலிவரியை நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து இணைந்து சந்தோஷமான ஒரு நிலையாக நீங்கள் மாற்ற முடியும்.